வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். தை திருநாளாம் பொங்கல் சிறப்பாக இன்று 21 வகை காய்கறிகள் சேர்த்து இடி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல துவரம்பருப்பு இந்த கப்புக்கு 1.5 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த துவரம்பருப்பை நல்லா கழுகி அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு வேக வைப்போம். கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு பெருங்காயத்துண்டு, அடுத்து ஒரு நறுக்கின தக்காளி பழம் சேர்த்துக்காங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதை ஒரு 3 விசில் வரத்தட்டியும் வேக விடுங்க. அடுத்து 21 காய்கறிகள் என்ன என்பது பார்ப்போம். பூசணிக்காய், தக்காளி, கத்தரிக்காய், சீனி அவரைக்காய், சேனைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், புடலங்காய், தடியங்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, இஞ்சி, அவரைக்காய், கேரட், முருங்கைக்காய், பிடிக்கிழங்கு, சௌ, சிறுகிழங்கு, பீன்ஸ், பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த காய்கறிகள் அனைத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுபோல் 21 காய்கறிகளையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் மண்பானையில் சாம்பார் செய்ய போகிறேன். நாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து காய்கறிகள் வேகும் அளவுக்கு உள்ள தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளை மூடி வச்சு வேக விட்டுடலாம். காய்கறிகள் நல்லா வெந்துட்டு அடுத்து நம்ம முதல்ல வேக வைத்த பருப்பு இருக்குல்லங்க, அதை நல்லா கடைஞ்சி அந்த வேக வைத்த காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து தேவைக்கேற்ப இடி சாம்பார் பொடி இடித்து வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இடி சாம்பார் பொடி ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாம்பாரை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அரை முடி தேங்காய் எடுத்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்த உடனே கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுவையான 21 வகை காய்கறிகள் சேர்ந்த இடி சாம்பார் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.